நேற்றுக்கு ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்டு இப்போ தான் வந்து அமைதியாக இருக்குது. குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸை போடுவோமா? வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ். செக்யூரிட்டி சிரிக்கிறாரு. சரி, ஓகே நண்பர்களே, நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோ வெறும் 2 வியூஸ் தான் போயிருக்கு. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இது போல் வந்துட்டு யார் வந்துட்டு வீடியோ பண்ணுவா? டெய்லி விலாக் யார் பண்ணுவா? என்னோட சுவாரஸ்யம் அதிகமாக இல்லைனாலும் தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படி ஒரு நாள் கிடக்கிறாங்கன்னு சொல்லி யார் வந்துட்டு முன் வருவா? இவ்வளோ தூரம் முன் வரல, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நேற்று சொன்னல மாவு வயசாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கம்பெனி இப்போது இப்படி அழகாக பிரித்து வச்சுட்டு போயிருக்கேன். இப்படி தான் பிரித்து வச்சுட்டு போகணும். அப்போ தான் எவ்வளோ சுனாமி வந்தாலும் அழகாக வீசலாம். நேற்றுலாம் இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பயங்கரமான வள்ளி ஐஸ். நைட்டு தூங்கும்போது 1 2 இங்கே 3 பாக்ஸு மொத்தம் 300 எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். மாவு தோசைலாம் சூப்பராக இருக்குது. நொறுக்குறோம் அன்றைக்கி. இவர் தான் சாட்சி. நேற்று அவ்வளோ ஆர்டர் வந்ததுன்னு சொன்னதுக்கு. அதுபோல் வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா அதிகமாக இருக்கும். கல் ரொம்ப கருப்பாக இருக்குது. இதையும் தீட்ட வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் வியாபாரம் பிடிச்சாச்சு. ஆனால் எப்பவும் போல் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. ஆனால் நேற்று அவ்வளோ ஆர்டர் வந்துச்சு சொன்னல. இந்த பக்கம் ஷோல்டர் வந்து சுழுக்குன மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே திரும்பி பார்க்க முடியல. அங்கே இருக்குது எங்கள் கடை. அந்த ட்ரோலி ஒன்று இருக்குல்ல, அதையும் தாண்டி அந்த பக்கம் மண்ணை வேறி சொல்லி போய் கல் திட்டணும். நேற்றே காலையில் காமிச்சேன்ல எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. போய் கல் திட்ட வேண்டிய ரொட்டி கல் திட்டணும். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. இது போல் யார் வந்து இப்போ டெய்லி விலாக் பண்ணுவான் தன்னோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி? நான் பண்ணுறேன்ல, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்துட்டு டெய்லி இன்னும் ஊக்கப்படுத்தும். ஓகே டே சீஸ் சபா செக்அப். இப்போ தான் கல் கட்டி முடித்தேன். அதான் வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தது. சும்மா மின்னுதா. மாவு வாங்க வந்திருக்கோம்.
அவன் கூட்டாளி தான், பர்மாவை சேர்ந்தவன். இப்போ மீயும் வாங்கணும் நம்ம. நூடுல்ஸ் சொல்லுவாங்கள்ல, இது நூடுல்ஸ், இது 3 வாங்கணும். இந்த இருக்குல்ல நூடுல்ஸ், இது 3 வாங்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வாங்கணும், அது அவங்ககிட்ட தான். நாங்கள் ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் மலேசியா மார்க்கெட். கடையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மலேசியாவில், பார்க்குறீங்களா? இவர் தான் புதுசாக சமைக்கக்கூடிய சமையல் மாஸ்டரு. சரி, நம்ம இப்போ மழை பெய்யறத பார்க்கலாம். மலேசியாவில் கனமழை. பார்த்தீங்கல்ல, மலேசியாவில் மழை பெய்யறதெல்லாம் கவர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகேயா? நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அந்த கேட் இருக்குல்ல, அது கிச்சன் கேட்டு, அந்த வீடியோ தான் நம்ம எடுத்தோம். இப்போது சூப்பராக மழை பெய்யுது. நான் எங்கள் கடை. இவன் இன்னும் ஒரு 4 நாளில் பாகிஸ்தான் போகிறான். நான் மாஸ்டர். நண்பர்களே, எங்கள் கடைக்கு கீழே அதை இந்த மைதா வாங்க போவோம்ல அடிக்கடி, அங்கே வந்துட்டு ஒரு 2 பொண்ணுங்க வேலை செய்யுதுங்க. அந்த பொண்ணுங்க எங்கள் கடைக்கு வந்து டீ ஜூஸ் எதாவது வாங்க வருங்க. காலையில் மதியம் 2 டைம். அப்படி வாங்க வரும்போதெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க மொழியில் பேசி சிரிச்சுக்கிறாங்க. என்ன பேசி சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க? கடையில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஷாக். எல்லாருமே சிரிக்கிறாங்க அவங்க சிரிக்கிறத பார்த்து. நானும் சிரிக்கிறேன் அவங்க சிரிக்கிறத பார்த்து. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. நம்மளை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குது நம்ம முகத்தை பார்க்கும்போது. ஐ டோன்ட் நோ. கடையில் சப்ளையர் இல்லை, கோரிங் மாஸ்டரும் இல்லை, தண்ணி மாஸ்டரும் இல்லை. 2 பேரும் லீவு. 2 சப்ளையர் உள்ளே போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன். ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. சப்ளையர் இல்லை. எங்கள் கடையில் இருக்கக்கூடிய பந்தாரி எனக்கு சமைக்க கற்றுக்க கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உங்களில் பல பேருக்கு தெரியும், நான் ஏற்கனவே பந்தாரி சமையல் மாஸ்டர் ஆகணுங்கிற கனவை நான் வந்துட்டு கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒரு லைவே பண்ணிட்டேன் 1 மணி நேரம். இப்போ திரும்ப அந்த ஆசையை தூண்டும் வகையில் ஒரு கேரளாக்காரர் சமையல் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கார். என் கடைக்கு இப்போ புதுசாக வந்திருக்காருன்னு சொன்னால அவர் மண்டை ஓடுது, பழகலாமான்ற ஆசை தூண்டுது. மண்டை காயுது நண்பர்களே. லிஃப்ட்டு கார்டு ஒர்க் ஆகலை. நேற்றே சொன்னேன்ல, நேற்று சாயந்தரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது லிஃப்ட்டு கார்டு ஒர்க் ஆகலை. போஸுக்கிட்ட கேட்டால் கார்டை பற்றியே என்கிட்ட கேட்காத அப்படிங்கிறார். மண்டை காயுது. அப்புறம் எப்படி ரூமுக்கு போகிறது? நான் இந்த பில்டிங்கில் நான் மேலே ஏறணுன்னா லிஃப்ட்டு கார்டு வேணும், இல்லைன்னா செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டான். செக்யூரிட்டிலாம் நேபாளக்காரங்க. ஆனாலும் அவங்க நிர்வாகத்துக்கு பதில் சொல்லணும்ல, மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க உதவி செய்கிறது தெரிஞ்சுன்னா அப்புறம் அவங்க வேலை டென்ஷன் ஆகிடும். உதவி செய்யக்கூடாது. அது போல் கார்டு இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாது. என்னங்க நான் பண்ணுறது? இப்போது மண்டை காயுது. போஸு கார்டை பற்றி என்கிட்ட கேட்காது அப்படிங்கிறார். கார்டு ஒர்க் ஆகலை. போன டைம் 20 வெள்ளி அவங்க கொடுத்தாங்க. நான் 20 வெள்ளி போட்டு ஒரு கார்டு வந்துட்டு டூப்ளிகேட்டாக அடிச்சுது. அந்த டூப்ளிகேட் கார்டு இப்போ வேலை செய்யலை. இன்னொரு டூப்ளிகேட் கார்டு அடிக்கலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு. 40 வெள்ளி டூப்ளிகேட் கார்டு. ஒரிஜினல் கார்டே 50 வெள்ளி தான். ஒரிஜினல் கார்டு வாங்கின அந்த 10 வெள்ளி தான். ஆனால் அந்த ஒரிஜினல் கார்டு கிடைக்க மாட்டுதே. மண்டை காயுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை பெஞ்சி ஒரே தண்ணி, சேம மழை இன்னைக்கு. இந்த பில்டிங்கில் நான் ஏறணுன்னா காசு போட்டு கார்டு வாங்கணும். அப்போ தான் போக முடியும். ஓ மை காட். அங்கே ரெட் கலரில் மேலே எரியுது. அங்கே ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? என்னது அதெல்லாம்? அங்கே பாருங்களேன், 2 ரெட் கலரில் தெரியுது.
கீழே தெரியறதெல்லாம் பில்டிங்கு, மேலே அங்கே 2 ரெட் கலரில் 3, இப்போ பாருங்கள் 3 தெரியுது. இது மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். இதை போய் யார்கிட்ட சொல்லி என்னான்னு சொல்லி கேட்குறது? பார்த்தீங்களா, இதான் ஒன்று மறைஞ்சிச்சு, இன்னும் ஒன்று மட்டும் தெரியுது. அதுவும் இப்போ மறைஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். திருப்பூரில் இருக்கும்போதும் ஊரில் இருக்கும்போதும் நான் நைட் நேரத்தில் பார்த்துருக்குறேன். அதுவும் அப்படியே மங்கி மறைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ மழை பெஞ்சி இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. அப்பா பயங்கர அப்படியே ஹெச்டி பிரிண்ட் மாதிரி தெரியுது ரோடெல்லாம் இருந்து பார்க்கும்போது. இதுதான் இயற்கை எவ்வளோ ஸ்ட்ராங்கானது. வா, காலையில் எந்திரிச்சு வியூ பார்க்கும்போது செமையாக இருக்கும் நண்பர்களே. க்ளீனாக இருக்குது ஏரியா, பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்க அழகாக இருக்குது. மழை பெஞ்சதுனால டஸ்ட்டெல்லாம் போய் க்ளீனாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்தது போதும், இப்போ குளிச்சுட்டு நைட்டு லைவுக்கு ரெடி ஆகும். இந்த நாள் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் லைவ் பண்ணி முடிச்சிட்டேன். லைவில் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்தாங்க. சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க தான், இட்ஸ் ஓகே. பட் என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் நான் குடி இல்லாத ஒரு நாளை நான் கடந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, என்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை ஊக்கப்படுத்தும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, பாய். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.